என் ஜிஎஸ்டி எவ்வளவு இருக்கு, என் வரிப்பணம் எவ்வளவு இருக்கு, என் வரிப்பணத்தை எனக்கு கொடுத்துட்டு எனக்கு இலவசம் நீ சொல்றியா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. எங்களை தற்கொலைன்னு சொல்றாங்க, ரைட்டு. எங்களை எத்தனை நாளா தற்கொலையா சொல்றது யாரு? அப்படி கலப்பது 18 வருஷமா இன்னைக்கு சொன்னோட கல்ட்டு ஏன்னா சொன்னீங்க இலவசம் இலவசம் கொடுத்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம தெரியாம இருந்த நம்மளெல்லாம் அரசியல் மத அழகா படிச்சிருக்காரு. உப்பு புளி மதம் என்ன ஆகலன்னு தெரியாது. எங்களை தற்கொலைன்னு சொல்றாங்க, ரைட்டு. எங்களை எத்தனை நாளா தற்கொலையா சொல்றது யாரு? ஏன்னா சொன்னீங்க இலவசம் இலவசம் கொடுத்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வேலை கொடுத்துட்டு இருக்கீங்க. எங்களை பேசி பேசுங்கிறீங்க. 5000 3000 யாரு கொடுத்தா? உங்க எங்கிட்ட காசா உங்ககிட்ட காசா? நான் கட்டுறேன் வரி. 1 கிலோ சக்கரை வாங்கினாலும் நான் வரி கட்டுறேன். என்ன 1 கிலோ சக்கரை எவ்வளவு வாங்கினேன்? 23 ரூபாய்க்கு வாங்கினேன். இன்னைக்கு 47 ரூபா. இதுல என் ஜிஎஸ்டி எவ்வளவு இருக்கு, என் வரிப்பணம் எவ்வளவு இருக்கு, என் வரிப்பணத்தை எனக்கு கொடுத்துட்டு எனக்கு இலவசம் நீ சொல்றியா? இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது? இத்தனை நாளா ஏதோ போனா வந்தோம். இனிமேல் விடுவோமா? விட மாட்டோம். நான் சொல்றது இல்லை. நாங்க கோர்ட்டுக்கு பிரியாணிக்கு போறாரு கிடையாது. நாங்க நெஞ்சில வச்சிருக்கோம், பச்சைக்கு வச்சிருக்கோம். தளபதியை தருவோம். அப்படியே தளபதியை தருவோம். 18 வருஷமா இன்னைக்கு சொன்னோட கல்ட்டு தளபதி. நாங்க செய்யாத என்ன இருக்கு? தளபதி தான் இவர் மீனவர் அணி. நான் பூதலூர் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர். இப்ப ஜெயிச்சாலும் அண்ணனுக்காக நிற்போனேன், அவ்வளவுதான். இன்னைக்கு நாங்க அரசியல் பண்ணல. விஜய் மக்கள் இயக்கமா இருக்கிறப்ப ஸ்கூலா போய் பேனா, புக்கு, ஸ்வீட்டு, சாப்பாடு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கதான். எங்க ரெக்கார்டை எடுத்து பாருங்க. பூதலூர் வடக்கு ஒன்றியத்துல எல்லாத்துக்கும் தெரியும் என்னென்ன பண்ணியிருக்கோம், போயிருக்கோம். சும்மா எடுத்தோன்னே நாங்க வரல. அரசியல் தெரியாம அரசியல் தெரியலதான் ஏன் படுத்துக்க மாட்டோமா? வறண்ட அரசியல் உங்களுக்கு தெரியும். தெளிவான அரசியல் எங்க தலைவர் கத்து கொடுக்க மாட்டாரா? கத்து கொடுத்துட்டு தானே இருக்காரு. அதனால தானே பதறீங்க. வந்திருக்க ஆளுகள் யாராவது காசு கொடுத்து வந்திருக்கோம்னு சொல்லுங்க. உங்களை போல நினைச்சீங்களா? அவரை நாங்க லிஸ்ட்ல சேர்க்கிறது இந்த ஓட்டு யாருக்கும் போடல. நான் அண்ணனுக்காக ஃபர்ஸ்ட் ஓட்டு நான் இறங்கி போறேன். என் ஃப்ரெண்டு எல்லாம் அண்ணனுக்காக நிக்க போறாங்க. இந்த ஓட்டு சிறப்பா போகணும். அண்ணன் ஜெயிக்கணும், நாங்க நல்லா இருக்கணும். அண்ணனுக்காக எது வேணாலும் பண்ணுவோம். அண்ணனுக்காக உயிரே கொடுப்போம். அண்ணன் என் ஓட்டு விஜய்க்கு தான். இதுக்கு முன்னாடி யாருக்குமே ஓட்டு போடலனே. முதல் ஓட்டு அண்ணனுக்கு தானே. அண்ணன் தான், அதுக்கு மேல யாரும் இல்ல. எங்க மாமா இருக்காருனே, ஒன்றிய தலைவர், மீனவர் அணி, பூதலூர் ஒன்றியம். இவரு தானே எல்லாமே செய்யறது. மக்களுக்காக எல்லாமே செய்யறாரு. இப்போட ஒரு 20 பேர்த்த அவரு தான் இழுத்துட்டு வந்தாரு. இப்போட சாப்பாடு செலவு எல்லாமே மாமா தான் பாக்குறாரு. மாமா தான் எல்லாம் கொண்டு வர்றாரு. புரியலண்ணே. தளபதி வராருண்ணே, அப்புறம் அவருக்கு தான் ஆட்சி பண்ணும். எங்க தளபதினே, எங்க அண்ணனே, எங்க தளபதி வந்தா நல்லா இருக்குண்ணே. தெற்கு ஊராட்சியும் தஞ்சாவூர் மத்திய மாவட்டம் பூதலூர் தெற்கு ஒன்றிய துணை செயலாளராக இருந்து வருகிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தளபதி வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் செங்கிப்பட்டி பகுதிக்கு தஞ்சை மத்திய மாவட்டம், தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டி பகுதியில் நிர்வாகிகள் கூட்டம் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. தளபதி அவர்கள் செங்கிப்பட்டி பகுதிக்கு வருகை தந்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மக்கள் மத்தியில் பாத்தீங்கன்னா செல்வாக்கு அதிகமா இருக்கு. நாளைய முதல்வர் 2026 கண்டிப்பாக நிச்சயமாக முதல்வர் ஆவாருங்கிறது எந்தவித சந்தேகமும் இல்லை. நம்ம டிவிக்கு நிர்வாகியை பொறுத்தளவு கிட்டத்தட்ட நிறைய இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா மத்த ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா அதை விட 50% நம்ம தான் இருக்கும். அதே மாதிரி எங்க பஞ்சாயத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 நிர்வாகிகள் இருக்காங்க. அதே மாதிரி மக்கள் பெண்கள் அதிகமா இருக்காங்க, ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்காங்க. அதாவது பாளையப்பட்டி தெற்கு ஊராட்சியை பொறுத்தளவு கிட்டத்தட்ட ஒரு 50% என்னால் டிவிக்கு ஓட்டு வாங்கி கொடுக்க முடியும்.